நம்ம இப்போ எங்கே சார் நின்றுட்டுருக்கோம்? ஹலோ மேடம், நம்ம இப்போ நிற்கிறது வந்து குடுவாஞ்சேரி ஜிஎஸ்டி ரோட்டில் இருக்கிற ஜிஆர்டி முன்னாடி தான் நின்றுட்டுருக்கோம். குடுவாஞ்சேரி ஜிஆர்டி? ஆமாம், விசாரித்து தெரிஞ்சுக்கோங்க, ஜிஆர்டி தான். இந்த பக்கம் போனால் 3 கடை தள்ளி போனால் கல்யாண் ஜுவல்லர்ஸ் இருக்குது. அப்புறம் குண்டாய் ஷோரூம், கியா ஷோரூம், டாடா மஹேந்திரா எல்லா கார் ஷோரூம் வந்தாச்சு. குடுவாஞ்சேரியில் வசிக்கிறவங்க இனிமேல் தாம்பரம் குரோம்பேட்டைக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. எல்லா பிராண்டுமே கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து குடுவாஞ்சேரி இந்த 3 கிலோமீட்டரில் ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸு, கோ கலர்ஸு, கேஎஃப்சி, எல்லா ஹோட்டல்ஸு, எல்லா கார் ஷோரூம்ஸு, எம்ஜிஆர் மல்டிப்ளெக்ஸ் மால்ஸு எல்லாமே இங்கே வந்துருச்சு. சரி, இதெல்லாம் ஏன் ஜிஎஸ்டி ரோட்டில் வந்துட்டு தான் இருக்குது. முதல்ல டி நகரில் இருந்தது, அப்புறம் தாம்பரம் குரோம்பேட்டை ஸ்ட்ரெச் வந்தது, இப்போ கிளாம்பாக்கம் குடுவாஞ்சேரி ஸ்ட்ரெச்சில் வந்திருக்கு. இது என்ன விசேஷம்னு கேட்குறீங்களா? இவ்வளோ ஷாப்ஸ் வர்றதுன்னா இங்கே பொருட்கள் வாங்குகிற அளவுக்கு மக்கள் இந்த 4-5 வருஷத்தில் கூடுவாஞ்சேரியில் குடியிருக்கிறாங்க. ஒரு விஷயம் சொல்கிறேன், 2 வருஷமாக 500 கஸ்டமருங்க எங்கள்கிட்ட புக் பண்ணி இடத்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி 50 பேர் வீடும் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட வாங்கின ப்ரைஸை விட சதுரடிக்கு 1000 ரூபாய் ரேட்டு கூடிடுச்சு. இப்படியான ஹிடன் ஜெம்மு இங்கேருந்து 4.5 கிலோமீட்டரில் நெல்லிக்குப்பம் ரோட்டில் காயரம்பேடு ஜங்ஷன் பக்கத்தில் தாங்க இருக்கு. அதை பார்க்க போகலாம் வாங்க. ஓகே சார், நீங்கள் போய் சொல்லாதீங்க. நீங்கள் ஃபேஸ் 6 லான்ச் ஆக போகுது, புது இடம் லான்ச் ஆக போகுது சைட்டுன்னு நீங்கள் சுற்றி பார்த்தா வீடு கட்டி குடி வந்திருக்காங்க. அங்கே பாருங்கள், வீடெல்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க. 500 பிளாட்டுக்கு மேலே ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிச்சுன்றீங்க. எங்கே தான் சார் இருக்குது பிளாட்டு? ஃபேஸ் 6 எங்கே சார் போகுது அதை சொல்லுங்கள் சார். இப்போ சொல்கிறேன் மேடம், உங்களோட க்யூரியாசிட்டி எனக்கு புரியுது. இது நம்ம இப்போ நின்றுட்டுருக்குது நம்ம கிரிஷ் ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸோட ஃபேஸ் 3ங்க. ஃபேஸ் 3ல் நம்மகிட்ட இடம் வாங்கின கஸ்டமர் 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் இடம் வாங்கின கஸ்டமர் கட்டி முடித்த 2 BHK ஹவுஸ் தாங்க இது. இதில் வந்து 2 பெட்ரூம் கார் பார்க்கிங்கில் கட்டியிருக்காங்க. இந்த கை காட்டுறேன் பாருங்கள், இது தாங்க வந்து ஃபேஸ் 6. ஃபேஸ் 6 நீங்கள் இந்த வீடியோவில் கிளிப்பிங்ஸ் பாருங்கள். இது ப்ரீ லான்ச் தான் இப்போ பண்ணுறோம். ஆக்சுவலாக அக்டோபர் 4ஆம் தேதி தான் அஃபிஷியல் லான்ச்சுங்க. இப்போ ப்ரீ லான்ச் தான், இன்னும் சைட் ஒர்க் போயிட்டுருக்குதுங்க. ஆமாம், சர்க் ஒர்க் போயிட்டுருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 ஏக்கர்ஸில் 85 பிளாட்ஸாக வந்து இதை வந்து நம்ம இப்போ பிரிச்சுருக்கோம். இந்த ஃபேஸ் 6 வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் வந்து 600, 700, 900, 1000, 1100, 1200 இந்த ரேஞ்சில் தான் வந்து பிளாட்ஸ் வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பெரிய பிளாட் வேணும்னா பக்கம் உள்ள பிளாட்டை சேர்த்து எடுத்துக்கலாம். ஒரு கிரவுண்ட் இதெல்லாம் வேணும்னா பக்கம் பிளாட் எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஃபேஸ் 6 பிளாக் டாப் ரோடு இது பெருசாக இருக்குது. அதே மாதிரி என்னென்ன அம்யூனிட்டிஸ் வந்து ஃபேஸ் 6ல் நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க அது சொல்லுங்கள் சார். ஃபேஸ் 6ல் என்ட்ரன்ஸ்லேயே வந்து 33 அடி ரோடு கொடுக்குறோங்க. அந்த 33 அடி ரோட்டில் நார்த் ஃபேஸிங், சவுத் ஃபேஸிங் பிளாட்ஸு, கார்னர் பிளாட்ஸு, ஈஸ்ட் ஃபேஸிங் பிளாட்ஸ் இருக்குங்க. அதுக்கடுத்து 30 அடி ரோடு கொடுத்துருக்கோம். அடுத்து 24 ஃபீட் ரோடும் கொடுத்துருக்கோங்க. சோலார் லைக் ஃபேஸ் 3, ஃபேஸ் 4, ஃபேஸ் 5ல் என்ன ஃபெசிலிட்டி கொடுத்தோமோ சோலார் எல்இடி லைட்ஸ் கொடுத்துருக்கோம். நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க, பவர் லைன்ஸ்லாம் சைட்டுக்குள்ளே வந்துருச்சு. வீடு வாங்கி புக் பண்ணி லேண்டை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் 10ஆவது நாள் கன்ஸ்ட்ரக்ஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ரெடி டு கன்ஸ்ட்ரக்ட் பிளாட்ஸுங்க இது. ஏற்கனவே நான் முதல்ல சொல்லியிருக்கேன், 500 பேர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண சைட்டில் தான் நீங்கள் இப்போ வாங்க போகிறீங்க. அதில் 50 பேர் வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வந்து கேட்டட் கம்யூனிட்டிங்க, ஃபுல்லி காம்பவுண்ட் வால் 7 ஃபீட்டுக்கு காம்பவுண்ட் வால் போட்டிருக்கோம். 200 வாட் சோலார் எல்இடி லைட்டு பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வந்து இந்த சைட்டு வந்து நிறையா பேர் சொல்லியிருப்பாங்க. இந்த சைட்டோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே என்னென்னா, எவ்வளோ மழை பெஞ்சாலும் சைட் வந்து தண்ணியே தேங்காதுங்க. ஏன்னா இந்த சைட்டோட லேண்ட்ஸ்கேப் அப்படி. ஃபேஸ் 3ல் மழை பெஞ்சால் அந்த தண்ணி ஃபேஸ் 5, ஃபேஸ் 6 வழியாக அப்படி பின்னாடி போயிடுங்க. இப்போ வந்து நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறது வந்து நேற்று நைட்டும் முந்தானேத்து நைட்டும், ஐ மீன் 20th, 21st, 22nd இந்த 3 நாள் நைட்டும் ஹெவி ரெயின் குடுவாஞ்சேரியில். நைட் ஆனால் ஹெவி ரெயின். அந்த கண்டிஷனில் தான் நம்ம இப்போது வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். எங்கேயாவது வாட்டர் இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் லேசாக நிற்குமே தவிர, மண்ணில் நிற்குமே தவிர, வீடு வந்து இந்த மண்ணிலேருந்து 4 அடி உயரத்தில் வரும்.
வாட்டர் லாகிங்கே ஆகாத சைட்டுங்க. ஏன்னா இதோட லேண்ட்ஸ்கேப்பிங்கே இப்படி தான் இருக்குது. ஃபேஸ் 3 இப்படி இருக்குங்க, இது ஃபேஸ் 5ங்க, இது ஃபேஸ் 6ங்க. ஸோ இங்கே மழை பெஞ்சா இப்படியே தண்ணி உருண்டு ஓடி ஃபேஸ் 6க்கு பின்னாடி உள்ள ஏரியாவுக்கு போயிடும். எந்த தண்ணி தேங்கி நிற்காதுங்க. தைரியமாக ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகி 10வது நாள் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணலாங்க. அதுதாங்க இந்த சைட்டோட மிகப்பெரிய ஹைலைட். ஓகே சார், இப்போ நீங்கள் அம்யூனிட்டிஸ் பற்றி சொல்லிட்டீங்க. இப்போ எங்கள் சப்ஸ்கிரைபர் வராங்க, இப்போ மக்கள் வந்து விரும்புறது என்னன்னா ரெடி டு மூவ்ல உள்ள ஹவுஸு அந்த மாதிரி தான் கேட்குறாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்காக என்ன பிளான் நீங்கள் வச்சுருக்கீங்க, என்ன மாதிரி ஆஃபர்ஸ் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் சார். ஆமாம், இந்த சைட்டுங்க டிடிசிபி ரேரா அப்ரூவ்டுங்க. இதில் 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து பிளாட் இருக்குங்க. இந்த 600 ஸ்கொயர் ஃபீட்டில் சிங்கிள் பெட்ரூம் வந்து 23 lakhsக்கும், டபுள் பெட்ரூம் வந்து 28 lakhsக்கும் நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தரோங்க. இது வந்து கஸ்டமைசபிள் வில்லாஸ் தான். இது வந்து மினிமம் பாசிபிள். இது வந்து இன்றைக்கி குடுவாஞ்சேரி காயரம்பேடில் சாத்தியமே இல்லை. ரெடி டு மூவ் ஹவுஸு 85 லட்ச ரூபாய்க்கு விற்கிறாங்க பக்கத்துலேயே. நான் அந்த வீடை கூட காமிக்கிறேன் பாருங்கள். 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் 2 BHK ஹவுஸு 65 75 லட்சம் விற்கிறாங்க. இங்கே நாங்கள் இந்த மாதிரி 1000 ஸ்கொயர் ஃபீட் வீடு 45 லட்சம் ப்ளஸ் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கே நாங்கள் கட்டித்தர முடியும். இதை நீங்கள் நேரில் வந்து பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். நான் வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷனை தான் சொல்கிறேன். நீங்கள் நேரில் வந்து பார்த்து இதை நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஓகே சார், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நான் வீடு வாங்கிட்டேன், என் வீடையும் கட்டிட்டேன் நீங்கள் சொன்ன மாதிரி. ஆனால் எனக்கு சுற்றிலும் என்னென்ன இருக்குது, நான் ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்க மாதிரி கடைங்கள் போகிறேன்னா கடைங்கள், ஹாஸ்பிட்டலு, எனக்கு முக்கியமாக ஸ்கூலு, குழந்தைங்களுக்கு ஸ்கூலில் சேர்க்கணும். அப்போனா இந்த சைட்டை சுற்றி என்னென்ன ஸ்கூல், காலேஜஸ், கடை இந்த மாதிரி என்னென்ன சார் இருக்குது? முதல்ல இந்த சைட்டே வந்துங்க ஆன் ரோடு சைட்டுங்க. கூடுவாஞ்சேரியிலேருந்து மரமலை நகருக்கு 55C பஸ்ஸு அரமத்தூருக்கு போயிட்டு இருக்குது. ஆன் ரோடு சைட்டுங்க இது. நம்ம சைட்டு முன்னாடியே வந்து பஸ் நிற்கும். இதை வந்து ஆல்ரெடி 500 பேர் வாங்கி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் அதெல்லாம் தெரிஞ்சு தான் இதை வாங்கியிருக்காங்க. ஸோ இங்கேயே பஸ் வசதி இருக்குது. இங்கேருந்து ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் பயணத்தில் காயரம்பேடு ஜங்ஷன் போயிடலாங்க. காயரம்பேடு ஜங்ஷனில் டே டு அம்யூனிட்டிஸு, சூப்பர் மார்க்கெட்டு, உங்களுக்கு ஸ்வீட் ஸ்டாலில் 24 hours ஹாஸ்பிட்டல்ஸு, பெட்ரோல் பங்க்ஸு, ஸ்டேட் பேங்க்கு, எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இங்கேருந்து 3 to 4 minutes ட்ராவல். 2 வீலரில் சொல்கிறேன், 2 வீலரில். ஏன்னா நீங்கள் 2 to 3 minutes சொல்கிறீங்க, எதில் போகிறீங்கன்னு கேட்கக்கூடாது. நான் சொல்கிறேன் 2 வீலரில் போனால் 2 to 3 minutes, காரில் போனால் மேபி 5 minutes ஆகும் இங்கேருந்து. ப்ளஸ் பஸ்ஸில் போனால் கூட ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் ஆகும். அந்த காயரம்பேடு ஜங்ஷன் நெல்லிக்குப்பம் ரோட்டில் இல்லாத ஃபெசிலிட்டியே இல்லை, எல்லாமே இருக்குது. இல்லையா இதெல்லாம் பத்தலை, எனக்கு மிகப்பெரிய மல்டி பிராண்ட் ஸ்டோர்லாம் போகணும், கோ கலர்ஸ் போகணும், ஜிஆர்டி போகணும், கல்யாண் ஜுவல்லர்ஸ் போகணும் அப்படின்னா காயரம்பேடுலேருந்து கரெக்டாக 4 கிலோமீட்டர் தாங்க நான் சொல்கிற ஜிஎஸ்டி ரோடு. அங்கே தாங்க இங்கே எல்லா பிராண்டும் இந்த 1.5 வருஷத்தில் வந்துருச்சு. இது வீடியோவோட முதல்லையே நான் சொல்லியிருக்கேன், மறுபடியும் இப்போ அதை நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஸ்கூல் என்னென்ன ஸ்கூல்ஸ் இப்போ நீங்கள் நான் சொன்னேன் இல்லையா, காயரம்பேடு ஜங்ஷன்லேருந்து 1.5 கிலோமீட்டரில் வேலம்மாள் ஸ்கூல் இருக்குங்க. அதுக்கு 1/2 கிலோமீட்டரில் எஸ்ஆர்எம் பப்ளிக் ஸ்கூல் இருக்குது. அப்புறம் கொஞ்சம் 1 கிலோமீட்டர் போனோம்னா நந்திவரத்தில் 2 கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது, செயின்ட் மேரி ஸ்கூல் இருக்குது. ஸ்கூல்ஸுக்கு பஞ்சமே இல்லைங்க. அது இல்லாமல் எல்லாரும் ஸ்கூல் பஸ்ஸும் நம்ம சைட்டு வாசல்லே நின்று போகுதுங்க. இங்கேயே உங்கள் குழந்தைங்களை பிக்கப் பண்ணிக்கும். இப்போ எல்லா வீடுலாம் வந்துருச்சுன்னா அந்த ஆன் ரோட்டில் பஸ் போகிற ரோட்டில் போகிற ஸ்கூல் பஸ்ஸு இங்கே வீட்டுக்கு உள்ள சைட்டுக்குள்ளே வந்து இது 50 ஏக்கர் சைட்டுங்க, உள்ளேயே வந்து குழந்தைங்களை பிக்கப் பண்ணிட்டு போயிடும். அதனால் ஸ்கூல்ஸ் பற்றி ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை. இன்றைக்கி தான் எல்லாமே டிமார்ட்டு கூட ஆன்லைனில் வந்துருச்சு. டிமார்ட்டு, சூப்பர் ஸ்டோர், ரிலையன்ஸு எல்லாமே ஆப்பில் வந்துருச்சுங்க. நீங்கள் ஆப்பில் போட்டால் க்ரோசரிஸ் வீட்டுக்கே வந்துடும். இருந்தாலும் நீங்கள் பார்த்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் போய் காயரம்பேடில் வாங்கிக்கலாம். அதுலேருந்து ஒரு 7 நிமிஷத்தில் போனால் கூடுவாஞ்சேரி ஜங்ஷனில் போயிட்டு எல்லாம் வாங்கிக்கலாம். இன்றைக்கி முக்கியமான பொருட்கள் வாங்குறதுக்கு ஒரு காலத்தில் டி நகர் போகிற சுச்சுவேஷன் இருந்தது. நான் சொல்கிறது 2010 ரேஞ்சில். 2018, 20, 22, 23 வரைக்கும் தாம்பரம் குரோம்பேட்டை ஸ்ட்ரெச் போகிற மாதிரி இருந்தது. இன்றைக்கி வந்து நம்ம கூடுவாஞ்சேரி டு கிளாம்பாக்கம் ஸ்ட்ரெச்சில் போனாலே எல்லா தீபாவளிக்கு, எல்லா மேரேஜுக்கு, எல்லா ஃபெஸ்டிவலுக்கும் வாங்குகிற ட்ரெஸ்ஸஸ், ஜுவல்லரி, ஹோட்டல்ஸு, கார் ஷோரூம்ஸு, பைக்ஸு எல்லாமே வந்தாச்சுங்க. நான் இதுக்கு முன்னாடி பேசின வீடியோலாம் சொல்லுவேன், ஒரே ஒரு சினிப்ளெக்ஸ், மல்டிப்ளெக்ஸ் தான் வரலன்னு சொன்னேன். அது கூட வந்தாச்சுங்க. எம்ஜிஆர்
பாருங்கள் வீடியோவில். சார் ஓகே சார், இப்போ எல்லாமே சுற்றியும் என்ன ஹைலைட்ஸ் இருக்குது, அம்யூனிட்டி சிட்டி எல்லாத்தையும் பற்றி பேசிட்டோம். இப்போ நான் வீடு வாங்க போகிறேன். எங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து 2 விதமாக இருக்காங்க. பிஸ்னஸ் பண்ணுவாங்க, இன்னொருத்தவங்க வந்துட்டு செல்ஃப் எம்ப்ளாய், அதாவது எம்ப்ளாய் வேலை பார்க்குறவங்க, சேலரிக்கு வேலை பார்க்குறவங்களும் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிற டூ சைட் ஆஃப் பீப்புள்ஸுக்கு நீங்கள் ஸோ அவங்க வந்து எந்த மாதிரி இனிஷியல் அமௌண்ட் கொடுக்கணும், இல்லை லோன் ஃபெசிலிட்டிஸ், இந்த டீட்டெயில்ஸ் பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். சொல்கிறேன். நீங்கள் கரெக்டான கொஸ்டின் கேட்டீங்க. சில பேர் கேஷ் வச்சுருப்பாங்க, அவங்களாம் வாங்கிட்டு 10 நாளில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு போயிடலாம். இப்போ நீங்கள் கேட்ட கேட்டகரியிலே சேலரிடு கேட்டகரி இருக்காங்க. கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க, ஐடி கம்பெனிஸு, எம்என்சி கம்பெனிஸில் மந்த்லி கிரெடிட் ஆகிற சேலரி கிரெடிட் ஆகிறவங்களுக்கு ஸ்டேட் பேங்க்கு, ஹெச்டிஎஃப்சி, பஞ்சாப் நேஷனல் பேங்க், இந்த 3 பேங்க்லேயும் ஆல்ரெடி இந்த 500 பிளாட்டும் அந்த பேங்க்கோட அப்ரூவல் தான். ஸோ இதுக்கும் அதோட அப்ரூவல் வந்தாச்சுங்க. ஃபேஸ் 6க்கும் வந்தாச்சு. உங்களுக்கு பிளாட்டுக்கு 90%, கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்து 100% வந்து உங்களுக்கு இங்கே லோன் பண்ணி தரலாம். கையில் வெறும் 3 லட்சம் இருந்தாலே போதுங்க. இங்கே வந்து சேலரி வாங்குறவங்களுக்கு இது வந்து 600 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங் கட்டுறவங்களுக்கு, 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் வாங்குறவங்களுக்கு ஒரு 4.5 லட்சம் முன்பணம் வச்சிருக்கிற மாதிரி வரும். டவுன் பேமெண்ட்டு, பேலன்ஸ் பேங்க் லோன் பண்ணிக்கலாம். நீங்கள் கேட்டீங்க பிஸ்னஸ் கேட்டகரி. பிஸ்னஸ் கேட்டகரியில் ஒரு கடை வச்சு அதில் வியாபாரம் பண்ணால் போதும். ஸோ அதுக்குன்னு சில செட் ஆஃப் என்பிஎஃப்சிசி இருக்குது. பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அங்கேயும் பண்ணிக்கலாம். பக்கா ஐடி இருந்தால் அது ஸ்டேட் பேங்க்லேயும் ஹெச்டிஎஃப்சிலையும் பண்ணி கொடுத்துடலாம். 3 வருஷம் ஐடி இருந்தால். ஸோ லோனுங்கிறது இன்னைக்கு இந்த சைட் வந்து ப்ரூவன் சைட். ஆல்ரெடி 500 பேரில் 100 பேர் தான் கேஷ் கொடுத்து வாங்கினாங்க. 400 பேர் லோனுக்கு தான் வாங்கி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வீடு கட்டிட்டு இருக்காங்க. அதனால லோன் சிபில் இஷ்யூ இல்லைன்னா உங்களுக்கு கேரண்டீடாக 100% லோன் கிடைக்குங்க. ஓகே சார், நான் யூடியூபராக இந்த ஏரியாவில் நிறைய இந்த சரௌண்டிங்கில் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும். அது மட்டும் இல்லை, நீங்கள் நல்லா பிளாக் டாப் ரோடு, இவ்வளோ அம்யூனிட்டி சொல்லியிருக்கீங்க, ஆன் ரோட் பிளாட்டு, ஸ்கூல் பஸ்ஸு வாசலில் நின்று போகுது, கவர்மெண்ட் பஸ் வாசல், இவ்வளோ எப்படி ஒரு லான்ச்சிங் ப்ரைஸ் ஒரு 3000 இருக்குமா சார்? 3000 கண்டிப்பாக இல்லைங்க. ஏன்னா எங்களை நம்பி போய் சொல்லாதீங்க சார், கண்டிப்பா 3000 தான் சார். இந்த ஏரியால எனக்கு தெரியும், நான் பார்த்துட்டு தான் வந்தேன், வரும்போதே நான் பார்த்துட்டு வந்தேன். கண்டிப்பா 3000 தான் சார். நீங்க கேட்டது கூட சில ப்ரூஃப் ஏதோ பார்த்துட்டு தான் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க சும்மா சொல்லல. ஆனா கிறிஷ் கம்பெனி அப்படி இல்லைங்க, அந்த மாதிரி இல்லை. கிறிஷ் ஹவுசிங் வந்து இந்த சைட்டில் எங்கள்கிட்ட 500 பேர் வாங்கி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்கல்ல, அது மாதிரி மேலும் ஒரு 85 பேர் பயனடையட்டுன்னு 3000 ரூபாய் இல்லைங்க, வெறும் 2500 ரூபாய் தாங்க. இந்த சைட்டை ப்ரீ லான்ச் பண்ணியிருக்கோம். சீக்கிரம் வாங்க. உங்களுக்கு பிடிச்ச கார்னர் பிளாட்டு, நார்த் ஈஸ்ட் எல்லா ஃபேஸிங்கில் இருக்க பிளாட், உங்களுக்கு பிடிச்ச பிளாட்டை புக் பண்ணிக்கோங்க. இதுக்கு இன்னொரு லைவ் ப்ரூஃபும் கேட்டாங்க, மேடம் கேட்டாங்க இல்லையா 3000 ரூபாய்ன்னு, அதுக்கு போகலாம் வாங்க. லைவ் ப்ரூஃபே காமிக்கிறேங்க. எங்கள் சைட் விசிட் வரும்போது நீங்கள் இதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரோட்டுக்கு ரைட் சைடு ஸ்கொயர் ஃபீட் 3500 ரூபாய், ரோட்டுக்கு லெஃப்ட் சைடு ஃபேஸ் 6 கிறிஷ் ஹவுஸோட ஃபேஸ் 6 2500 ரூபா மட்டும்தான். குடுவாஞ்சேரியை பொறுத்த வரைக்கும் 2 விதமான சேல்ஸ் இருக்குங்க. ஓன் லேண்டை பிளாட்டாக அப்ரூவல் வாங்கி நாங்களே வந்து ஒரு 10 பேர் கொஞ்சம் டீம் வச்சுருக்கோம். அந்த டீமை வச்சு லேண்டை அக்யூர் பண்ணி 10 வருஷத்துக்கு முன்னாடி அக்யூர் பண்ணி ரெடி பண்ணி இந்த சைட்டை உங்களுக்கு பிளாட்டாக கொடுக்கறதுக்கே நாங்கள் 2.5 வருஷம் வந்து செலவு பண்ணுது அந்த டீம். 10 பேர் கொண்ட டீம் எங்கள் சேர்மனோட தலைமையில். எங்கள் ஓன் லேண்டாக இருக்கிறனால தான் இந்த ப்ரைஸுக்கு எங்களால் கொடுக்க முடியுது. பெரிய லாபம் இல்லாமல் மக்களுக்கு இந்த பெனிஃபிட் போய் சேரட்டுருந்தா எங்களால் இந்த ப்ரைஸுக்கு கொடுக்க முடியுது. அதே இது மிச்ச சில சைட்டு நிறுவனம் பேர் சொல்ல விரும்பலை, லேண்ட் ஓனர் ஒருத்தராக இருப்பார், மார்க்கெட்டிங் பண்ணுறது ஒரு கம்பெனியாக இருக்கும். அவங்கெல்லாம் 3000 ரூபாய்க்கு தான் அங்கே விற்றாகணும். அவங்களால 3000 குறைஞ்சி விற்க முடியாது. நாங்கள் 2499க்கு தான் தாரோம். இந்த வீடியோவை பார்த்துட்டு நான் கம்பெனியோட சீனியர் மார்க்கெட்டிங் டைரக்டர் குமரேஷன், என்னை நேரில் வந்து பாருங்கள். அது கஸ்டமர் வந்து வேதா ஹோம்ஸை பார்த்துட்டு என்னை நேரில் மீட் பண்ணுங்கள். அது